அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து யூஎஸ் பேஸ்ட் ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு என்ன அப்படி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது வந்து ஒரு திருச்சி போன்ற ஒரு மாநகரம் இல்லை சென்னை போன்ற ஒரு மாநகரம் வந்து கடலில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கப்பலில், அப்படி தான் இந்த ஏர்க்ராஃப்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஏர்க்ராஃப்டை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர்க்ராஃப்டினுடைய ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதிகமான கப்பல்கள், போர் கப்பல்கள் இதுகள்னால், அப்புறம் வந்து நியூக்ளியர் அணுசக்தியின் மூலம் இயங்கக்கூடியது. இதுக்கு வந்து பெட்ரோல் இந்த மட்டும் ஃபியூலே தேவையில்லை. இதுக்கு பெரும்பாலும் இது வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அணுசக்தியில் இயங்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய தன்மை இருக்கும். 20 வருஷத்துக்கு மேலே இது வந்து கண்டினியூஸாக இதனால் ட்ராவல் பண்ண முடியும். இப்படி ஒரு கப்பல் அமெரிக்காவோட இருக்கிறதுனால மற்ற நாடுகள் பயப்படுறதுக்கான காரணங்களும் இருக்குது. ஏன்னா இதில் வந்து அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு 70-90 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வந்து இதில் வந்து நின்றுட்டு மறுபடியும் போகிறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த கப்பலில். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, வான்வழி தாக்குதல் வந்து முன்கூட்டியே இது வந்து ரேடாரில் கண்டுபிடிச்சி இது வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதே இடத்துல இவங்களை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுடையது. தற்சமயம் இந்த யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த ஆர்மடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மடா மீன்ஸ் என்னென்னா, ஆர்மடான்னா பெரிய போர்க்கப்பலை தான் ஆர்மடான்னு சொல்லுவாங்க யூஎஸில். இது வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து கொண்டு எடுக்கப்பட்டது. ஆர்மடாங்கிறது பெரிய போர்க்கப்பலை தான் ஆர்மடான்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்மடா கப்பலுடைய மெயின் என்ன நேம்னா, அமெரிக்காவில் உள்ள பேர் என்னென்னா யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுவாங்க. இந்த போர்க்கப்பல், இந்த கப்பல் தற்சமயம் சீன கடலில் இருந்து மத்திய கிழக்கு கடலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த கப்பலை எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அந்த முரண்பாடு ப்ளஸ் வந்து இப்போ ஒரு போர் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் என்னென்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவோடு சேர்ந்துக்கிட்டு ஈரானை அடிக்கலாம், அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு போர் செய்யலாம், அவங்கள காலி பண்ணிடலாங்கிற ஒரு பிளானுக்காக பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஈரானுக்கு வந்து நம்ம ரஷ்யா, சீனா, மறைமுகமாக இந்தியாவினுடைய சப்போர்ட்டும் ஈரானுக்கு இருக்குது. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈரானை வந்து அமெரிக்கா தொட முடியாமல் இருக்காங்க. முடிஞ்சளவு அவங்களோட போர்க்கப்பல்கள் எல்லாமே ஈரானை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் போர் புரியலை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈரானை தொட முடியாது. ஈரான்கிட்ட வந்து எது மைனஸாக இருந்தாலும் ஏவுகணை விஷயங்களில் அவங்க வந்து யூஎஸை விட டாப்பில் இருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்கிறது அமெரிக்கா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மிசைல்ஸில் வந்து ஈரான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்களோட. இதில் என்னென்னா, இப்போ வந்து சீனா வேறு அதிகமான ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ தற்சமயம் லேட்டஸ்ட்டாக உள்ள ஆயுதங்கள் எல்லாமே ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு. அதனால தான் இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து போர் புரியாமல் கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அவசரப்பட்டு எதுவும் கை வச்சிட வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த இது போயிட்டுருக்கு. எதுக்காக இந்த ஆர்மடா அப்படிங்கிற அந்த கப்பலை பற்றி பேசுகிறோம்னா, உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய அணு ஆயுதத்தில் இயங்கக்கூடிய ஒரு கப்பல். அதனால தான் இந்த டாப்பிக்கை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? இன்னொரு விஷயத்தில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.